I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இந்த ஒரு 3 நாளுக்கு நம்ம ஒரு தீமை பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ் ஜீசஸ் நாட் யோர் கம்ஃபர்ட் ஜோன். ஏசுவை நம்ம சேவிக்கணும், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனும் இல்லை. நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஜீசஸை சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கு கூட அதில் முதல் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 பார்ட்டாக கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இன்னைக்கு முதல் பார்ட் என்னன்னா, லீவ் யோர் கம்ஃபர்ட் ஜோன் டு ஃபாலோ ஜீசஸ். ஏசுவை பின்பற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுக்கணும். நம்மளோட கம்ஃபர்ட், அதாவது ஒரு இடத்துல நம்ம அப்படியே செட்டில் ஆயிருப்போம் தெரியுமா. ஏசப்பா நம்மளுக்கு எது சொன்னாலும் நம்ம அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். இல்லை ஏசப்பா இது கரெக்டாக இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம அப்படியே இருப்போம்ல. அப்படி இல்லாமல் உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஏசப்பா அந்த இடத்துல இருந்து உங்களை நகர சொன்னார், அதை விட்டு கொடுக்க சொன்னார்னா அதை நம்ம விட்டு கொடுக்கணும். வாங்க இன்னைக்கு வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா அந்த நாளுக்காக நன்றி, நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா இன்றைக்கும் ஏசப்பா நீர் உங்களோட சீஷர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற கர்த்தாவே. ஏசப்பா நீர் உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே ராஜா, ஏசப்பா இங்க இருக்கிற நீங்க யார சீஷர்களா பாக்குறீர்களோ அவரிடத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்க போகிறீர்கள். அதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் என்ற வாஞ்சை இருக்கு, ஆனா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட முடியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, இன்றைக்கு அந்த வார்த்தையெல்லாம், இன்னைக்கு நீர் பேச போற வார்த்தை எங்களுக்குள்ள கிரேஸ் செய்யட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ நான் சொன்னது போல் இன்னைக்கான தலைப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, லீவ் யோர் கம்ஃபர்ட் ஜோன் டு ஃபாலோ ஜீசஸ். நீங்கள் இயேசுவை பின்பற்றணும்னா நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை கண்டிப்பாகவே விடணுங்க. ஆஸ் ஜீசஸ் டிசைபிள், கிறிஸ்துவோட சீஷர்களாக நமக்குள்ள விசுவாசம் முக்கியம், டிசிப்ளின் முக்கியம், பேஷன் ரொம்பவே முக்கியம். அண்ட் இன்னொன்று எது ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபிஷியல் ஆட்டிடியூட், விட்டு கொடுக்குற ஒரு பண்பு நமக்குள்ள ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த சாக்ரிஃபிஷியல் ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதுன்னா, இயேசுவுக்காக நான் எதையை வேணாலும் இழப்பேன்ற ஒரு மைண்ட் செட். ஓகேவா, இயேசுக்காக நான் எதையும் வேணாலும் விட்டு கொடுப்பேன்ற ஒரு மனநிலை. இயேசுக்காக நான் எதையும் விட மாட்டேன், ஆனால் நான் நேம் சேக்குக்கு நான் கர்த்தரோட ஊழியக்காரன்னு சொல்லிக்கிறேன்னா, அப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் புட்டிங் அப் அ ஸ்டேஜ் ஷோன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்குள்ள இருக்குன்னா அதை நம்ம விட்டு கொடுக்கணும். சில இடத்துல கர்த்தர் இது தேவையில்ல, உனக்கு இது வேண்டாம், இந்த நபர்களை விட்டு வா, இந்த கூட்டத்தை விட்டு வா சொன்னா நம்ம விட்டு வரணும். இல்லை ஆண்டவர் சொல்லலாம், நீ இவ்வளோ நாள் இந்த இடத்துல இருந்தது போதும், இப்போ இன்னொரு இடத்துக்கு போ. அந்த இடம் மேபி இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற இடம் மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். உடனே நீங்கள் யோசிப்பீங்க, அந்த இடத்துல உண்மையாகவே போ சொல்கிறாரா அப்படி இப்படின்ட்டுலாம். ஸோ வி நீட் டு ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ் டு சர்வ் ஜீசஸ். நம்ம ஏசப்பாவை சேவிக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது என்ன தெரியுமாங்க இண்டிகேட் பண்ணுது, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை சேவிக்கிறோன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. வசனம் சொல்லுதில்ல, நம்ம கர்த்தரை பின்பற்றணும்னா நம்மளோட சிலுவையை சுமக்கணும்னு. அந்த சிலுவையை சுமக்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை, தட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள், தட்ஸ் வெரி ஹார்ட். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் சரி, நம்ம என்ன பண்ணணும், கம்ஃபர்ட் ஜோனை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டு அந்த சாக்ரிஃபிஷியல் ஆட்டிடியூடோட நம்ம இயேசுவை பின்பற்றணும். நம்மளோட எல்லா எக்ஸ்கியூசஸ்க்கும் ஒரு எண்டை இன்னைக்கு நம்ம போடணும். ஏசப்பா உங்களை ஒரு சீஷனா அழைச்சிருக்கிறார்ல, ஏசப்பா உங்களை அவரோட பாத்திரமா அழைச்சிருக்கிறார்ல, உங்களை ஒரு என்ன சொல்றது, அவர் கூறிய ஒரு கருவியா அழைச்சிருக்கிறார்ல. அப்படிப்பட்ட ஊழியத்தை, அப்படிப்பட்ட அழைப்பை நம்ம அதில் தொடரணும் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் நம்ம கூட வரவே வராதுங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் நம்ம தூக்கி ஓரம் கட்டி நம்ம முன்னே போகணும். இப்பொழுது கூட இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டவங்க யார், அதெல்லாம் என்ன கதை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம மார்க் 1ஆம் அதிகாரம் 16 to 20 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 1 16 to 20. ஓகேவா. And as he walked by the sea of Galilee, he saw Simon and Andrew his brother casting a net into the sea, for they were fishermen. Then Jesus said to them, follow me, and I will make you become fishers of men. They immediately left their nets and followed him. Okay, when he had gone a little farther from there, he saw James the son of Zebedee and John his brother, who also were in the boat mending their nets, and immediately he called them, and they left their father Zebedee in the boat with the hired servants and went after him. Okay, கவனிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது கூட நம்ம தமிழில் வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 16 வரைக்கும். அவர் கலேலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதர
அந்தியரையவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை ஓகே, இங்கிலீஷ்ல இமீடியட்லி அப்படின்னு இருந்தது. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபெதியாவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோனாவும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதியாவையும் கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதில் இருக்கிற கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்லி, உடனே. ஏசு என் பின் வாருங்கள், என் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லும்போது அவர் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த வலைகளை விடுறாங்க. உடனே அந்த இடத்துல யோனாவும் யாக்கோபும் அவங்க தகப்பனை அங்கே விட்டுட்டு இயேசு பின்பற்றிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அழைக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டு போகிறாங்க. அந்த வேலை ஒரு மேனுக்கு அந்த வேலை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் அவங்க அது எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினா என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியல. பட் ஏசப்பா கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த கணத்தை கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கு ஏசப்பா அவங்கள கூட சீஷர்களாக அழைக்கிறாரு. எதற்கு? அவருடைய ராஜ்யத்தை கட்ட. ஸோ எக்காரணத்து கொண்டும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விடாதீங்க. எக்காரணத்து கொண்டும் உங்களோட எக்ஸ்கியூசஸ் தேவனோட அழைப்பை எக்ஸிட் பண்ண விட்டுடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். உங்களை வைத்து ஒரு கூட்டம் ஜனத்தை அவர் நடத்தணும்ல. இங்க பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? பேதுரும் ஆண்ட்ரூவையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க என் பின்னாடி வாங்க, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களை மாத்துவேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு கூட்டத்தை இயேசுக்காக நடத்த போறாங்க. அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் இயேசுக்காக ஒரு கூட்டத்தை நடத்த போறீங்க. எக்காரணத்து கொண்டும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனோ உங்களோட எக்ஸ்கியூசஸோ அந்த வழியில வந்துடவே வேணாம். இன்னொருத்தரை பத்தி பார்க்கலாம். மார்க் சாப்டர் 2:13 14 வரைக்கும். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்ததை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 2:13 and 14. Then he went out again by the sea, and all the multitude came to him, and he taught them. As he passed by, he saw Levi the son of Alphaeus sitting at the tax office, and he said to him, follow me. So he arose and followed him. இந்த லேவின்றது யாருன்னா மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தார்ல. அந்த காலத்துலலாம் டாக்ஸ் கலெக்டர் எப்படின்னா ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஒரு பிட்ரேயர். ஏன்னா அவங்களோட அந்த யூத குலத்தை விட்டு அவங்க அந்த ரோமர்கள் கீழே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு பிட்ரேயர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஏசு அப்படிப்பட்ட ஒரு பாவையான மத்தேயுவை கூப்பிட்றாரு. லேவி நீங்கள் போட்டிருக்கு, மத்தேயு கூப்பிட்றாரு. அவரும் உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்றாருங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு டாக்ஸ் கலெக்டரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் ஃபினான்ஷியலி நல்லா செட்டில் ஆகிருப்பான், வீடு பயங்கரமாக இருக்கும், அவனுக்கு எல்லாமே இருக்கும். ஹில் பி வெரி பாஷ். அவன் நல்ல ரிச் மேனாக தான் இருப்பான். பட் குவிட் எவ்ரிதிங். அவன் அது எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினானா. எல்லாம் சொத்து சோகத்தை விட்டு இயேசுவை பின்பற்றினானா. ஸோ அதே போல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன், அது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஒர்க்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஆட்டிடியூட்ஸாக இருக்கலாம், நம்ம எமோஷன்ஸாக இருக்கலாம், நம்ம ஈகோஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத நிறுத்தி நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணோம். இயேசுவோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு முன்பதாக நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் வெறும் தூசிங்க. ஸோ இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை வைத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஆமேன். வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் உங்கள் வார்த்தையை வைத்து எங்களிடம் பேசினீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தை கற்றதே எங்களோட போஜனமாக இருக்கணும் கர்த்தாவே. இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா, எந்த இடத்துல ஆண்டவரே அவங்களால அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வர முடியல இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அவங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களை பின்பற்ற அவங்களுக்கு கிருபை தாங்க. பயம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம், இல்லை ஏசப்பா
ஆண்டவரே ராஜா, அப்பா சில ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம், இல்லை ஆண்டவரே ராஜா எக்ஸ்கியூசஸ் சொல்கிறதே அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் முறியடித்து போட்டு உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாக இவங்களை உருவாக்குங்க கர்த்தாவே. மகனே, உன்னை தான் கர்த்தர் அழைக்கிறார். நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். தூசியை தட்டி நீ எழும்பு மகனே, கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்வாய் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து உரைக்கிறார். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ராஜா. நீர் சொல்லுகிறீர் அப்பா, யாரையோ பார்த்து சொல்லுகிறீர் அப்பா, இந்த ஊழியம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் நீர் முறியடித்து போடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.